ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். அண்ட் டியூஸ்டே முருகர் மெசேஜஸோட ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போ இந்த ரீடிங்கில் வந்துட்டு முருகர் மெசேஜஸ் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பார்க்கலாம், கடைசியாக பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கு? 21 ஜான்வரி 21 தானே, செவ்வாய்க்கிழமை. எஸ், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் திட்டம் போட்டு செயல்படணும். நீங்கள் எடுக்கிற முடிவில் உறுதியாக இருக்கணும். சரியா? சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணலாம், இல்லை ட்ராமா பண்ணலாம். பட் அதெல்லாம் நம்பி நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்டு மேபி சுற்றி இருக்கிற உங்களுக்கு வர வேண்டிய மணி அது கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றது தெரியுது. அதனால் சண்டே அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அதை எப்படி வாங்கிறது அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி ஒரு நம்பிக்கையோடு இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் வந்துட்டு கரியர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில பேர் ஜாப் ரிலேட்டடாக சம்வாட் ஏதாவது கஷ்டம், இல்லை ஒரு ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஏதோ இல்லை ஒரு பயம் இருந்திருக்கலாம், கிடைக்குமோ கிடைக்காதோன்னு, இல்லை ஜாப் மிஸ் பண்ணியிருக்கலாம், சம்திங் ஹேப்பன்ட். ஓகேவா? அதில் வந்து ஒரு மாற்றம் வருது, நல்ல ஒரு மாற்றம் வருது. டவர் இருக்குது, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது, 6 ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு ஜாபில், இல்லை ஜாபில் உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க, இல்லை கரியர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக போகுது. ஓகே? ஸோ ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனை நோக்கி உங்களுடைய அந்த சிச்சுவேஷன் மூவ் ஆகுது. லவ் ரிலேஷன்ஷிப், அப்படி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஆக்ஷனை உங்களுடைய பர்சன் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஓகேவா? ஸோ சிச்சுவேஷனை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ ஒரு கமிட்மெண்ட் ரிலேட்டடாக அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாலும் மேபி இது வரைக்கும் அவங்க அமைதியாக இருந்த காரணம் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன், அதாவது 3வது காரணங்களாக இருக்கலாம். ஓகேவா? ஒன்று மற்றவங்க தேர்ட் பர்சன்ஸ் காரணமாக இருக்கலாம், இல்லை மணி ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து என்ன தெரியுது அப்படின்னா இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் வேணும் அப்படின்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு வருது. ஸோ ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஓகே, நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது. 2 விதமாக சொல்லலாம். ஒன்று பொறுமையாக எடுக்கணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா ஆக்ஷன் எடுக்கலாம். 2ல் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து பொருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஜஸ்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கே 6 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ ரீயூனியன், ஒரு இந்த சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு எஃபோர்ட் வந்து போடுறாங்க அப்படின்னும் தெரியுது. ஸோ உங்கள் சைடில் இருந்து ஒரு எஃபர்ட் எதிர்பார்க்குறாங்க. சில விஷயங்கள் நீங்களும் ஒரு இல்யூஷன் வச்சுருந்துருக்கலாம், அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஃபைன். முருகருடைய மெசேஜஸ் பார்க்கலாம். கந்தனின் பாதம் உன் தஞ்சம், கவலைகள் உன்னை விட்டு விலகும். ஷஃபில் பண்ணி தான் எடுத்திருக்கிறேன். ஸோ கவலைப்படாத, அது எங்கிட்ட சரண்டர் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரு. நண்பர்கள், உறவினர்கள் உன்னை கைவிடலாம், ஆனால் நீ செய்த தர்மம் கைவிடாது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன கரெக்டாக பண்ணுறீங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. யாருக்காகவும் எதுவும் நீங்கள் சரியான பாதை போகிறத விட்டு விலக தேவையில்லை. ஓகே? அண்ட் மனிதன் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. ஸோ உங்களுடைய தாட்ஸை நல்லபடியாகவே வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உயரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி நினைக்கிறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் தாட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தாட்ஸை பொறுத்தே உங்களுடைய லைஃப் அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த ஆண்டி கோலம் நல்லா பார்த்துக்கலாம். பிகாஸ் அதில் என்ன இருக்கு பாருங்க, முருகனின் ஆண்டி கோலம் அறிவு மயமானது, இவ்வடிவத்தை வணங்கினால் நமக்கு நல் உறவு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்களுடைய உறவு மேன்மை அடைய போகுது அப்படின்னு தெரியுது. ஓகேவா? ரைட். ஸோ I hope this may be helpful for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.